ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. இப்போ டைம் 7 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. 4 மணிக்கு போகிற சொல்லி இப்போ கடைசியில் 7 மணிக்கு கிளம்புறோம். லைட்டாக மழை வேறு தூரிகிட்ருக்கு. போய் அம்மனை ஃபஸ்ட்டு தரிசிச்சிடலாம். சுற்றி பார்க்குறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். வாங்க, அப்படியே அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, ஆராதனா குட்டி வந்து ஜம்முன்னு கிளம்பிட்டாங்க. இங்கே பாரு, ஆராதனா குட்டி ரெடி ஆயிடுச்சாம்மா? வழி இல்லையாம்மா? ரெடி ஆயிடுச்சா? சுகாஸ் குட்டியும் ஜம்முன்னு கிளம்பியாச்சு. சுகாஸ், உனக்கும் சரி ஆயிடுச்சா? அப்பயும் லைட்டாக வீக்கம் இருக்குது, ஆனால் பரவாயில்ல. ஒரு டைம் டேப்லெட் போட்டதுக்கு பரவாயில்ல. நீயும் சூப்பராக இருக்கிற, அழகாக இருக்கிற. இங்கே பாருங்க, இங்கே நில்லு, இப்படி திரும்பி நில்லு. ஒன்று காட்டுறேன், செயின். மாரியம்மன் செயின் பார்த்தீங்களா? செயினில் கூட நாங்கள் சாமியில் வச்சுருப்போம், பாசியில். இங்கே வா, அங்கே நில்லுங்க. அங்கே சுகாஸ், இங்கே திரும்ப. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். செப்பல் கரெக்டாக தொட்டியா? நீதா? ஓகே, டன். கிளம்பலாம். அங்கே போயிட்டு பாட்டு வேறு பாடுது, காப்பி ரைட் வேறு விழுந்துடும். பார்ப்போம். சாமியை மட்டும் காட்டிட்டு வாய்ஸ் அவுட் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே ஓனா தான் தெரியும். இவர் யாருன்னு தெரியல, புதுசாக்குறாரு. ஒரு கூட சென்ட் எடுத்து அடிச்சுட்டு பாருங்க, இவரு தான் பயங்கரம் மலை ஏறத்துக்கு வெள்ளை ட்ரெஸ். சுகாஸ், இங்கே வாங்க, எடுத்துட்டு வரட்டு. ஆள் இப்படி இருக்கிறீங்க, வண்டி இப்படி இருக்குதுங்க. ஏனுங்க ஏனுங்க, இங்கே பாருங்க. கடை தான் முக்கியம். அங்கே இருக்கு கடை. இங்கே பாருங்க, செமையாக்குதுல்ல. கிளியரா தெரியுமா? அங்க இருந்து போய் நல்லா தெரியும். வீடியோவும் போட்டோம். வாயில வர திருநீர். இப்போ வந்து சாமி கும்பிட்டாச்சு. இங்கே வா சுகாசிங்க, வா. சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது சுற்றி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். நல்ல பக்கத்தில் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். பொம்மை, இன்னும் ஒரு பொம்மை. ஃப்ரெண்ட்ஸ், திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. கூட்டமும் இல்லை, நல்லா அம்மனை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு அங்கே தூரி எங்கேயுமே கூட்டம் இல்லை இந்த வருஷம், என்னன்னு தெரில. போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு மோகனா வந்தோடனையுமே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான்.